சகோதரர் கவிஞர் பேசுகிறேன். நான் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தேன். அந்த மனசாட்சிங்கிற இதில் நான் பேசுவேன்னு சொல்லி இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறேன். மனசாட்சி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த பிரச்சனை அடிப்படையில் யாருனாலும் கேட்டால், உன் மனசை தொட்டு சொல்லுப்பா, நீ சொல்கிறது நியாயமாக இருக்கா, உன் மனசாட்சி கேட்டு சொல்லு, நீ செய்கிறது சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு இது என்ன, மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நெஞ்சில் கை வச்சு சொல்லு அப்படின்றாங்க. இதில் இருக்க ஆழமான உண்மை என்ன? நிறைய பேர் கடந்து போயிடறாங்க. போய் அந்த ஆளுக்கு வேறு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு சில பேர் அதில் கொஞ்சம் ஆழமாக கவனம் செலுத்துவாங்க. இது யார் கவனம் செலுத்துவாங்கன்னா, ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க, தர்மம் சத்தியம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடியதில் இதெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க இதை கொஞ்சம் ஆழமாக எடுத்துவாங்க. அந்த வகையில் நான் சொல்ல போகிற இந்த கருத்து ஆன்மீகத்து மீதும் தர்மம் சத்தியம் நேர்மை நீதி அப்படி பேசக்கூடியவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. இப்போ மனசாட்சின்னா என்ன, நெஞ்சில் கை தொட்டுனா என்ன, இங்கே என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த உடல் அழியக்கூடியது, உயிர் அழியாதது. இந்த உயிரை சுமந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ஆன்மா. நீங்கள் அதை நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம், உள்ளே போய் பார்க்க முடியாது, படத்தில் பார்த்துருப்போம், ஆப்ரேஷன் பண்ணும்போது பார்க்குறோம். அல்லது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிக்சரில் போட்டு காட்டும்போது அது எப்படி வடிவமைக்கப்படும் பார்த்தீங்கன்னா, அந்த உயிரை மிக பாதுகாப்பாக இறைவன் படைக்கும்போது பாதுகாப்பாக வச்சுருப்பான். அது சங்கு வடிவில் இருக்கும். அது நீங்கள் சங்கு பாருங்கள், அவ்வளோ சீக்கிரம் கையை உள்ளே விட்டு கொண்டு போக முடியாது. அது ஒரு விதமான அழகான சங்கு. அந்த சங்குக்குள்ளே நேரடியாக கையை விட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆக அந்த உயிரை ரொம்ப பாதுகாப்பாக இறைவன் அந்த சங்குக்குள்ளே வச்சுருப்பான். ஸோ உடல் அழியக்கூடியது, உயிர் அழியாதது. ஆக அந்த அழியாத உயிரை இந்த உடலில் அந்த உயிருக்கு பிடிக்காத போது அந்த உயிர் இந்த உடத்தை விட்டு எங்கேனாலும் போயிடும். அதுக்கு பிடிச்ச உடலில் போய் சேர்ந்துக்கும். அப்போ தான் இந்த உடல் வெறுமையே கிடக்கும். சரி, இப்போ நான் பேசியிருக்க இந்த மாரிமுத்து அந்த உயிர் இங்கேருந்து பிடிக்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே விழுந்துருவோம். இதுதான் உண்மை. ஆக நம்ம உடம்புல இருக்க சத்தம், நம்ம உடம்புல இருக்க வலி வேதனை அன்பு பாசம் இது எல்லாமே வெளிப்படுத்துறது முகபாவனை மூலமாக உடல் மூலமாக வருதே தவிர, ஆனால் இதை வெளிப்படுத்துறது உள்ளே இருக்க உயிர், அதை பாதுகாப்பாக சுமந்துட்டுருக்கிறது தான் அந்த ஆன்மா. ஆக இந்த உடலை பிடிக்காத சமயத்தில் அந்த உயிரை அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் இன்னொரு உடலில் வச்சிடும். ஆக உன்னோட மனசாட்சியை கேட்டு சொல்லு, மனசை தொட்டு சொன்னுன்றதெல்லாம் அந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அது இங்கேருந்து பிடிக்காத போது இன்னொரு இடத்துல போயிருக்கும், அங்கேருந்து பிடிக்காத போது இன்னொரு இடத்துல இருக்கும். ஆக இந்த உலகம் முழுக்க ஒரு வினாடியில் சுற்றி வரக்கூடிய தன்மையும் இதுவும் அதுக்கு இருக்குது, ஆற்றலும் அதுக்கு இருக்குது. அதனால் நீ எல்லா செயல்களையும் அவன் கவனிக்கிறான் இவன் கவனிக்கிறான் பார்க்காத. உள்ளுக்குள்ளே இருக்க மனசாட்சி இருக்கு இல்லையா, ஆன்மா கவனிச்சிக்கிட்டே இருக்கும், உயிர் கவனிச்சிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்குனாலும் உன்னுடைய தவறுக்கு உன்னுடைய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நீ பயந்து செய் அப்படிங்கிறதான் உன்னுடைய மனசை ஆளக்கூடியதான் ஆன்மா. அதனால் மனசை ஆளக்கூடியதுன்றனால தான் மனசாட்சியை கேட்டு சொல்லு, மனசாட்சியை கேட்டு சொல்லு. ஆக மனிதன் தான் செய்கிற தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும். அல்லது தவறுகளில் ஒரு நியாயம் இருந்தால் அந்த தவறை செய்யலாம். உங்களுடைய எல்லா செயல்களும் மனசாட்சி ஆன்மா கவனித்து கொண்டிருக்கிறது, உயிர் பார்த்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும்போது தண்டனை கொடுத்து விடும். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்கன்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கிறேன்.